அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் 2 படகை பார்க்கிறார். அதில் இருந்தவங்க அந்த மீனை எல்லாம் பிடிச்சிட்டு அந்த படகை சுத்தப்படுத்திட்டாங்க. அதில் அவர் 3வது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், ஒரு படகில் ஏறினார். அங்கே 2 படகு நிற்குது. அதில் ஆண்டவர் ஒரு படகை சூஸ் பண்றார். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்ம படகை சூஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென். நம்ம குடும்பத்தில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறார். எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம். பேதுருக்கு தெரியாது. பேதுரு அந்த படகை ஆண்டவர் பார்க்கும் பொழுதே பார்க்கிறாரு, இது பேதுரு படகு தானே, இதில் நான் ஏறணும். உங்க வீட்டை ஆண்டவர் சூஸ் பண்ணி ஏறி வந்திருக்கிறாருமா. எத்தனை பெரிய ஒரு ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய ஒரு ஸ்லாக்கியம். யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணல, யாரும் உங்களை பார்க்கல, யாரும் உங்களை பேசல, இல்லை. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய அந்த படகு இல்லாட்டா உங்க வாழ்க்கை, உங்கள் ஆத்துமாவை தேவன் தனக்காய் தெரிந்து கொள்ள போகிறார். கவலைப்படாதீங்க. 2 படகு இருக்கு. எனக்கு இந்த படகு தான் வேணும், இந்த படகுல தான் நான் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுவேன். 17வது வயதுல என் படகுல ஆண்டவர் ஏறினார். உங்க படகுல ஆண்டவர் ஏறினார். ஆமென். ஏறினார். ஐயோ அவர் போக மாட்டேன்றாரு. அவன் சொல்றான், ஐயோ நான் பாவியாக மனுஷன், என்னை விட்டுட்டு போயிடுங்க. அவர் சொல்றாரு, நான் ஏறினது, நான் ஒரு அதிசயத்தை செய்யற வரைக்கும் உன் படகை விட்டு நான் இறங்க மாட்டேன். அல்லேலூயா.